வணக்கம். வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து ராஜயோக வாஸ்தன் ரவின்னு பேசுகிறேங்க. நம்ம ஒரு 2-3 தலைமையாக தமிழ்நாடு ஃபுல்லாக வாஸ்து பண்ணிட்டு வரோம். ராஜயோக வாஸ்தன்னு நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு சார் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் சசிகுமார்னு யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மளுக்கு பணம் கட்டியிருந்தாரு. 2023 கட்டி 1/12/2023 பணம் கட்டி வருமானம் வாங்கினாரு. 12/12/2024 வீடு கட்டி ஒரு வருஷம் வருஷம் பண்ணி இப்படி போயிட்டாங்க. இன்னைக்கு 25/9/2025 25/9/2025 இன்னைக்கு வியாழக்கிழமை நாகர்கோவில் ஒரு வேலையை வந்திருந்தோம். சார்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தோம், இருக்கிறாங்க. சரிங்க சார், வந்தால் ஒரு பேட்டி எடுக்கலான்ட்டு இன்னைக்கு நேரில் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சார் நேரில் பார்த்தது கிடையாது. இப்போ தான் முதல்வராக அவர் நேரில் பார்க்குறோம். நம்மளை நம்பி ராஜயோக வாஸ்துலேருந்து யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மளை நம்பி பணம் கட்டினாரு. பணம் கட்டி வீட்டினுடைய வரைபடத்தை வாங்கினாரு. வரைபடத்தை வாங்கி அவங்க செஞ்சு இன்னைக்கு குடி வந்து இன்னைக்கு 9 மாதம் கழிச்சு தான் நேரில் வெளியேற்றுறாரு. அப்பா இவர் என்ன பொருளாதாரம் கையில் வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு என்ன போட்டு கட்டியிருக்காரு, இன்னைக்கு என்ன சந்தோஷமா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்ம மேலே வச்சு நம்பிக்கைக்கு நம்ம நேரில் வந்து பார்க்குறோம். நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி செய்யறாருன்னா நம்ம முன்னாடி வாங்காட்டி ஒரு மட்டத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சோம்னா 7 அடி 10 அடிலாம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டா நம்ம பார்த்துட்டு சரின்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னு கண்காணிச்சு கண்ணில் விளக்கணம் ஊற்றிட்டு கண்காணிக்க ஒவ்வொரு கஷ்டமையும் கண்காணிச்சு அவங்க சரியா இருக்காங்க, நம்ம கொடுத்தவங்க செய்யறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம செஞ்சு கொடுத்ததுனால நீங்கள் ஒரு சந்தோஷமா இருக்காங்க. நேரில் வந்திருக்கோம். அவருடைய விஷயத்த அவர் மனசுல என்ன பண்ணுதோ அவர் அவங்க விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம வீட்டினுடைய அளவு எவ்வளவுன்னா உங்க அட்ரஸ் பேரும் நீங்க சொல்லலாம். நம்ம இடத்துல நான் சசிகுமார் பேசுகிறேன். பட்டங்களூர்லேருந்து பேசுகிறேன். என்னோட வீட்டோட மொத்த மனை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதில் வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம வீடு கட்டியிருக்கோம். 1700 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டியிருக்கோம். ஆரம்பத்தில் பார்த்தா 1500 ஸ்கொயர் ஃபீட், அதில் 1200 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வீடு கட்டியிருக்கோம். மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் ஊர் வந்து கல்லூர். திருநெல்வேலி மாவட்டம் கல்லூர். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1200 நம்ம வீடு வாசல் மட்டும் வாங்கிட்டு என்ன பணம் வச்சுட்டு ஆரம்பிச்சீங்க? இப்போ என்ன ஆயிருக்கு? ஐயாவோட வாஸ்து பார்த்தீங்கன்னா ராஜயோக வாஸ்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல நிறைய வீடு கட்டணும் தோணும் போது நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். இந்த மாதிரி வாஸ்து வீடியோஸ்லாம் பார்ப்பேன். கட்டுறதே கட்டணும் நல்லபடியாக கட்டணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல இந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். பார்க்கும்போது ஐயாவோட பேச்சு அந்த இதெல்லாம் கொஞ்சம் ராஜயோக வாஸ்து வந்து கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குற மாதிரி தெரிஞ்சுது. அதுலேருந்து நான் யூடியூப்ல வந்து நம்பர் எடுத்து அவரை நான் ஐயாவை கான்டெக்ட் பண்ணேன். கான்டெக்ட் பண்ணிட்டு நம்ம கான்டெக்ட் பண்ணி ஐயாவை பேசும்போது ஐயா டீட்டெயில் கேட்டு நான் டீட்டெயில் கேட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் பணம் கட்டி இவ்வளோ ஆகுதுன்னு சொன்னாப்புல. அதனால நான் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறோம் என்ன வாஸ்து கணக்கு எல்லாமே எனக்கு போட்டு ஒரு பிளான் அனுப்பிச்சாப்புல. திரும்ப பிளான் அனுப்பிச்சோம்னா நமக்கு அதில் நான் என்னோட இது வந்து என்னவோ நான் என்னோட கரெக்ஷன் சில இதெல்லாம் சொன்னேன். கஸ்டமரோட சந்தோஷமா இருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக ஒரு கார்டு ஒரு கிச்சனோ 2 பெட்ரூம் லிட்டில் பாத்ரூம் அட்டாச்மெண்ட் கார் பார்க்கிங் கூட கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கணும், நமக்கும் அந்த வடிவம் வந்து வாஸ்து வடிவம் எப்படி போட்டு கொடுத்தா பசுமனையாக அமைச்சு கொடுத்தோம் எப்படி ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஜெயிக்க வைக்கிறது நம்மளால முடியும். இந்த நீளம் அந்த ஆழம் வச்சு அந்த வீடு ஜெயிக்கும் கொண்டு வரணும் நமக்கு தெரியும். அந்த நீளம் அந்த ஆழத்தை வச்சு செய்யப்படுவது அவங்க இப்போ வீட்டுக்கு வராங்க. அந்த ராஜயோக இவங்க வீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கு பார்த்த வாசலுங்க. வடக்கு பார்த்த வாசல் என்ன நீளம் என்ன அகலம் வைக்கணும் முதல்ல ராஜயோக வாசல் சாஸ்திரோட இடத்த சரம் பண்ணோம். குளிக்கணக்கு வச்சு என்ன பசுமனையாக அமைச்சு கொடுத்தோம். ஒரு 16 பங்கு வரவு 4 பங்கு செலவு 12 பங்கு மீது 120 வயசுன்னு ஒரு குளிக்கணக்கு பிரகாரம் அந்த வீட்டுக்கு வயசு வச்சு மானியமா வரவு செலவு வச்சு கொடுத்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்த 4 நட்சத்திர சித்த யோகம் எல்லா மனுஷனும் பிறக்கிறாங்க, எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி கட்டடம் ஒரே மாதிரி இருந்தாலும் எந்த 4 நட்சத்திரம் செய்யறதுன்னா அந்த 4 நட்சத்திரம் கொடுத்து ஒரு வருஷம் நான் ராஜயோகம் கொடுத்து அந்த 4 நட்சத்திரம் பூமி பூஜை பண்ணுறது காசு போடுறது கிரகபிரவேசமானு சொல்லி அதே நாளில் செஞ்சாங்க. இப்போ அதே நம்ம சொன்னனால தானே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க. ஆமாம், நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே நாள் தான் பண்ணியிருக்கோம். வாஸ்து அந்த எந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும்னா ராஜயோகம் தான் ஆகும். ஆமாம், வாஸ்து பிளான்லையும் கரெக்ஷன் இருந்தால் நம்ம என்ன நம்மளோட ஐடியா என்ன இருக்கோ அதை திரும்பியும் நம்ம எப்படி பண்ணலாம்னு ஐயாவும் நல்லா நல்லபடியாக சொல்லி திரும்ப கரெக்ஷன் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாங்க. இப்போ நான் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 6 லட்சம் தான் கையில் வச்சுருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே நான் போட்டு வீடை கட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட கடன் எல்லாமே எனக்கு கடன் இல்லாத அளவுக்கு எல்லா கடன் எடுத்து அடைஞ்சு போச்சு. இப்போ நிம்மதியாக சந்தோஷமா எல்லாரும் நல்லபடியாக சந்தோஷமா வீடு கட்டி வீடு ஒரு 6 லட்சம் வச்சுட்டு ஆரம்பிச்சிங்க. ஆமாம், 6 லட்சம் வச்சிருந்தோம். ஒரு வருஷம் 2 வருஷம் கட்ட ஆரம்பிச்சு இப்போ 2 வருஷம் 9 வருஷம் 9 மாதம் அதில் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல 30 லட்சம் ரொம்பமாக சம்பாதிச்சு கொஞ்சம் கடன் இருந்தது. கடன் எல்லாமே இப்போ அடைஞ்சிச்சு. இப்போ கடன் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம மனசு திருப்தியாக இருந்தது. ஐயாவோட
வாஸ்து பிளான் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் வேணும் மக்கள். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. ராஜயோகமா ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ராஜயோகமா வாஸ்து அப்படிங்கிறது இதான விஷயம். முன்பு தெரியாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை, முன்ன பார்த்தது கிடையாது. நான் யூடியூப்ல பார்த்து தான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு தான் நேரில் 2 பேரும் பார்க்கலாம். வீடியோவில் காலையில் கூட நான் வரமாட்டேங்க. எப்பயுமே ஃபோனில் பேசுவேன், வீடியோ காலையில் வரமாட்டேன். என்ன வேணுமோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம சூழல் அப்படி நிறைய பேர் வருவாங்க, போவாங்க, செஞ்சு தரோம். சார் பணம் கட்டினாரு, நம்மளை நம்பி பணம் கட்டுறாரு, இவர் செஞ்சு ஒரு சந்தோஷமா இருக்கிறாரு இல்லையா? அதுதான் நம்ம அந்த ராஜயோக வாஸ்துனுடைய உண்மையான வெற்றி. ராஜயோக மற்ற சாதாரண வாஸ்துக்கும் மற்ற வாஸ்து பண்றாங்க இல்லை, அது சாதாரண வாஸ்துக்கும் இந்த ராஜயோக வாஸ்துக்கும் நம்ம செஞ்சு கொடுத்தா ஒரு 5,000 ரூபா வச்சு 5 லட்சம் 6 லட்சம் வச்சுட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 30-35 லட்சம் போட்டு முடிச்சிருக்காங்க. 30 லட்சம் ரூபாய் இவர் சொந்தமாக சம்பாதிச்சு கடனை ஒன்று வாங்கி வீட்டை கட்டி இன்னைக்கு கடனை அடைச்சிட்டு நம்மளுக்கு மனப்பூர்வமாக விடிய தராங்க. இந்த 9 மாசத்துல குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் 9 மாசத்துல மனசு திருப்தியாக இருக்கிறாங்க. இருக்கும் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வர சொல்லி சார் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க, என்கிட்ட ஒரு முறை நேரில் பார்த்துட்டு போங்க, அப்புறம் ஒரு வீடியோ எடுத்துட்டு போங்க, அப்புறம் நேரில் இன்னைக்கு எடுக்கிறோம். அப்படி கூட நம்ம கஸ்டமர் சந்தோஷம் தான் ராஜயோக வாஸ்தனுடைய உண்மையான ஒரு விஷயங்க. இப்போ உங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் இல்லை? இந்த அனுபவம் வரதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஏற்கனவே வாஸ்துல அடிப்பட்ட அனுபவம் ஏதாச்சும் இருக்குதா? இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் கடன்ல தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு திருப்தியா இல்ல. நமக்கு அந்தபடி வந்த கடன் எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த மாதிரி வேலைகளும் திருப்தியா வருது, நல்லா இருக்கு. வேலைகள் திருப்தியா வரணும்னா இப்ப ஏற்கனவே இந்த வேலைகள் இப்ப வேலைகள் அதிகமா இருக்கனால நீங்க கடன் அடைச்சு ஈடுகட்ட முடியுது. அதெல்லாம் ராஜயோகம். இந்த அளவு இந்த நீளத்தில் இந்த சதத்துல இடம் சதிர்ச்சாவே உங்களுக்கு கிடையாது மேன்மைக்கு வரணும் இந்த கணக்கு இருக்குது. இந்த 4 லட்சத்துல ஆரம்பிச்சா அது பல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடும் கணக்கு இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு செய்யக்கூட உங்களுக்கு தானே அமௌண்ட் வந்துட்டு போகுது. ஐயா சொன்ன மாதிரி இப்போ அந்த குளிக்கணக்கு அளவெல்லாம் சரியா பார்க்கும்போது அந்த வாஸ்துலாம் நல்லா இருந்ததுனால இந்த கடன் சீக்கிரமா அடைஞ்சு போச்சு. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். அப்போ ஒரு கடன் வாங்கினாலும் வீடு கட்டி முடிச்சாலும் அந்த வீட்டை குடிக்க கூட அந்த கடனை அடிச்சு முன்னுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு தெளிவான தெளிவு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் இந்த வாஸ்து நம்ம ராஜயோக வாஸ்து அப்படின்னு பண்றோம். இதுக்கு ராஜயோக வாஸ்துன்னு ஒரு புக்கு, குபேரயோக வாஸ்துன்னு ஒரு புக்கு எல்லாமே கூகுளில் வச்சிருக்கோம். நீங்க இப்போ கூகுளில் பார்த்துருக்கீங்களா? சமீபம் நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அதுல நிறைய புக்ஸ் 4 புக்ஸ் மேல ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நமக்கு தேவையான டீட்டெயில் எடுத்துக்கலாம். சரி, சந்தோஷம். மனப்பூர்வமான நன்றி.